நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அருள் இறங்குகின்ற ரமலானுடைய மாதத்தில் இரவு நேரங்களிலே மார்க்கம் சார்ந்த செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். அதில் மாமனை ஏற்படுத்திய மாற்றங்கள் என்னும் தலைப்பில் தொடராக பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் இந்த தலைப்பில் அமைந்த செய்திகளை கூறுவதற்கு முன்னதாக நாளைய தினம் ஜும்ஆவுடைய நாளிலே மாநில தலைமைக்கான வசூல் நடைபெற இருப்பதை தாங்கள் அறிவீர்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கின்ற இந்த அமைப்பின் மூலமாக பல்வேறு விதமான மார்க்க மற்றும் சமுதாய பணிகளை நாம் செய்து வருகிறோம். ஆண்டுதோறும் இந்த பிரச்சாரங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. ரமலானுடைய மாதத்திலே இரவு நேரங்களிலே சிறந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்படுகின்றது. மார்க்கத்தை பேசுகின்ற சன்மார்க்க ஆலிம்களை உருவாக்குவதற்காக திருச்சியிலே இஸ்லாமிய கல்லூரி என்கின்ற ஒரு பெரிய நிறுவனத்தை நாம் நடத்துகின்றோம். ஹிஃபுல் மதரசாவை நாம் நடத்துகின்றோம். சமூக வலைதளங்கள் வாயிலாக பல பிரச்சாரங்களை முன்னெடுக்கின்றோம். இவ்வாறு நிறைய பணிகளை செய்கின்றோம். இதற்கு தேவையான பொருளாதாரத்தை பொறுத்தவரை நாம் தருகின்ற செல்வத்தை கொண்டுதான் இந்த பணிகள் அனைத்துமே செய்யப்படுகின்றன. நமக்கு வெளிநாடுகளில் இருந்து எந்த வருவாயும் இல்லை. நம்மை போன்ற மக்கள் தருகின்ற தொகையை கொண்டுதான் இந்த பணிகள் அனைத்தையுமே நாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே நாளைய ஜும்ஆவுடைய வசூலிலே இந்த பணிகளுக்காக உங்களுடைய செல்வங்களை தாராளமாக வழங்க வேண்டும். அதுபோல திருப்பூர் மாவட்டத்தின் சார்பிலே இந்த வசூல் என்பது ரமலான் மாதம் முழுவதுமே நடைபெறும். அதற்குரிய வசூல் பிரதிநிதியை தொடர்பு கொண்டு உங்களுடைய செல்வங்களையும் நீங்கள் கொடுக்கலாம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தெரிவு செய்ய வேண்டும். தலைப்பிற்கு நாம் வரலாம். மாமனை ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ற தலைப்பை 2 தினங்களாக நாம் பார்த்து வந்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலே வாழ்ந்த தோழர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரைகளை, தெளிவுரைகளை திருமறை குர்ஆன் வழங்கியது என்பதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில் இருந்து சில செய்திகளை நாம் 2 தினங்களாக குறிப்பிட்டோம். மாமனை ஏற்படுத்திய மாற்றம் என்பது நபிகளாருடைய காலத்தில் மட்டும் நிகழ்ந்ததல்ல. அதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். எத்தனையோ குர்ஆன் வசனங்கள் இறங்கினதுக்கு பிறகு சஹாபாக்கள் எல்லாம் எப்படி தங்களை மாற்றிக் கொண்டார்கள். உங்களுக்கு விருப்பமான செல்வங்களை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காத வரை நீங்கள் நன்மையை அடைய முடியாது. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் என்ற அந்த வசனம் இறங்கிய போது அபூ தல்ஹா அவர்கள் தன்னுடைய பைருஹா தோட்டத்தை இறைவழியிலே பெறுவதற்கு முன்வந்தார். நிறைய சின்ன சின்ன செய்திகளாக சொல்றதா இருந்தா அந்த விஷயத்திலே நம்ம நிறைய பேச முடியும். இருந்தாலும் நம்ம வெவ்வேறு கோணங்களிலும் பேச வேண்டும் என்ற அடிப்படையிலே தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மட்டும் இந்த மாமனை மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. நம்முடைய காலத்திலும் நமக்கு முந்தைய காலகட்டங்களில் எடுத்துக்கொண்டால் கூட இந்த மாமரை குர்ஆன் பெரிய மாற்றங்களை நிகழ்த்தி இருக்கின்றது. இன்றைய தினத்திலே திருமறை குர்ஆனுடைய வசனங்களை நம்மளால் படிக்க முடியும். 2026ஆம் ஆண்டிலே திருமறை வசனங்களை நாம் படிக்கிறோம். இந்த அத்தியாயத்தில் 4 வசனம், அந்த வசனத்திற்குரிய விளக்கம் என்ன, இந்த வசனம் அருளப்பட்ட பின்னணி என்ன, எந்த சூழ்நிலையிலே இந்த வசனம் அருளப்பட்டது என்பது அனைத்தையுமே நம்மளால இன்னைக்கு ஈஸியா படிக்க முடியும். அது இப்போது செல்போன்கள் எல்லாம் வந்துருச்சு, ஸ்மார்ட் போன் வந்துருச்சு. அதுல ஒரு வார்த்தையை போட்டு தேடி எடுத்துட்டு இப்ப அது ஏஐ என்கின்ற தொழில்நுட்பமும் வந்தாச்சு. ஒரு வார்த்தையை நீங்க போட்டீங்கன்னு சொன்னா உடனே அதை நம்ம எடுத்து கொடுத்துருது. இவ்வளவு பெரிய ஒரு புரட்சி என்று ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக 1940களுக்கு முன்பாக எடுத்துக்கொண்டால் திருமுறை குர்ஆனுடைய தமிழாக்கம் கிடையாது. திருக்குர்ஆன் அருளப்பட்டு 1400 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு.
தமிழகத்திற்குள்ள இஸ்லாமிய மார்க்கம் வந்து 1000க்கும் மேல ஆட்சி வருஷங்கள். தமிழகத்துல இந்தியாவில 1000 ஆண்டுகளை கடந்த பள்ளிவாசல் வரலாறு இருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி இஸ்லாம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இவ்வளவு நெடுங்காலமாக தமிழகத்திலே இஸ்லாமிய மார்க்கம் இருந்த போதும் திருமறை குர்ஆனை தமிழிலே மொழிபெயர்க்க வேண்டும் என்று அவங்களுக்கு தோணல. எது வரைக்கும்? 1940கள் வரைக்கும். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பள்ளிவாசல்கள்ல 1-2 வசனங்களை ஆலிம் சாக்கள் பேசியிருப்பாங்க. அவங்களும் மார்க்கத்தை ஒழுங்கா சொல்லக்கூடிய மனநிலையிலே இல்லை. அவர்களும் சில நோக்கங்களுக்கான வேண்டி மார்க்கத்தை சரியாக மக்களுக்கு போதிக்கல. குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு எப்போது முதல்ல வருது அப்படின்னா 1949ஆம் ஆண்டு ஆனாகானா அப்துல் ஹமீது பார்கவி சேலத்தை சார்ந்தவர், ஆத்தூரை சார்ந்தவர். இவர்தான் முதலிலே திருமறை குர்ஆனை தமிழிலே மொழிபெயர்க்கிறார். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்லாம் தமிழகத்துக்கு வந்தாச்சு. அவர் 900 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நம்ம மொழியில நம்ம மாத்தணுமே, அரபியில இருக்குதே, பல சட்டங்கள் சொல்லப்படுது, நமக்கு அது புரிய முடியல என்ற சிந்தனையே அந்த மக்களுக்கு இல்லை. அப்ப குர்ஆன் தமிழ்ல இல்லாத போது அவங்க எதை படிச்சிருப்பாங்க, எதை புரிஞ்சிருப்பாங்க? சரியாக புரிஞ்சிருக்க முடியாது. சரி, இவர்கள் புரியாவிட்டாலும் மார்க்கத்தை போதிக்கக்கூடிய ஆளுங்கள் சரியான கொள்கையை போதித்திருந்தா மக்கள் புரிஞ்சிட முடியும். குர்ஆன் தமிழ்ல இல்ல. இப்ப இன்றைய எத்தனையோ ஹதீஸ் நூல்கள் தமிழ்ல இல்ல. குறிப்பிட்ட புகாரி, முஸ்லிம், திர்மிதி, அபூதாவூத் இப்படி சில கிதாபுகள் தமிழ்ல வந்திருக்கு. தாரமி வந்துருச்சா? தாரமி என்ன வரல. பைஹகி 1-2 பாகங்கள் வந்திருக்கு. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம தமிழ்ல மொழிபெயர்க்க முடியாது. மார்க்கத்தை சொல்லக்கூடியவங்க சரியாக போதிச்சாங்கன்னா அதுல இருந்து மக்கள் புரிஞ்சுக்க முடியும். சரி, அன்றைக்கு வாழ்ந்த ஆளுங்கள் அதையாவது பண்ணாங்களான்னா அவங்களும் அதை பண்ணல. அவர்கள் மார்க்கத்தை கொண்டு சம்பாதிப்பதற்கு என்ன வழின்னு பார்த்தாங்களே தவிர மார்க்கத்தை ஒழுங்காக போதிக்கணும்னு நினைக்கல. பாருங்கள், திருமறை குர்ஆனும் தமிழ்ல இல்ல. மார்க்க அறிஞர்களும் அந்த மார்க்கத்தை ஒழுங்கா போதிக்கல. அப்படிங்கும் போது அந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த 1949ஆவது ஆண்டுல தான் குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பே முதல்ல வருதுங்க. இந்த மொழிபெயர்ப்பு பண்றதுக்கு அவருக்கு கடுமையான எதிர்ப்புகள்லாம் இருந்தது. மொழிபெயர்ப்பு அவர் லேசா பண்ண முடியல. அதை பண்ணக்கூடிய நேரத்திலே அவருக்கு கடுமையான எதிர்ப்பு. வெளிமக்கள் இருந்த எதிர்ப்பு இல்ல, முஸ்லிம்கள் இருந்த எதிர்ப்பு. இப்படி மொழிபெயர்க்க கூடாது, அல்லாஹ் அரபி வேதத்தை நம்ம இன்னொரு மொழிபெயர்ப்பு பண்றதுங்கிறது சரி கிடையாது. அப்படி பண்ண அப்துல் ஹமீது அவர்களை காபிர் என்று கூட சில பேர் ஃபத்வா கொடுக்கக்கூடிய அளவுக்கு அன்றைய நிலைமை இருந்தது. அவர் அதையெல்லாம் பொருட்படுத்தாம மிக சிரமத்துக்கு மத்தியிலே ரொம்ப வரலாறு நீங்க படிக்கலாம். அந்த குர்ஆனை அவர் மொழிபெயர்த்து சமுதாயத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல் தான். அல்லாஹ் அவருக்கு கிருபை செய்ய வேண்டும். முதல்ல தமிழ்ல குர்ஆனை அவர் கொண்டு வர்றார். இந்த குர்ஆனுடைய தமிழாக்கம் சமுதாயத்திலே வந்ததுக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் ஏற்பட துவங்குகிறது. அப்போ முழுசா மாறிடல. ஏன்னா எல்லாத்தையும் குர்ஆன் தமிழாக்கம் தான் இல்லை. இன்னைக்கு மாதிரிலாம் கிடையாது. இன்னைக்கு எப்படி ஒரு 50 பேராவது குர்ஆனை தமிழ்ல மொழிபெயர்த்து கொடுக்கக்கூடியவங்க இருக்கலாம். அன்னைக்கு இருந்தது ஒரே ஒரு மொழிபெயர்ப்பு தான். அந்த மொழிபெயர்ப்பு எல்லா மக்கள்கிட்டையும் இல்லை. இப்படி திருமறை குர்ஆனுடைய தமிழாக்கம் இல்லை, மார்க்கம் என்ன போதிக்குது, திருக்குர்ஆன் என்ன சொல்ல வருது என்பதை புரியாத காரணத்தினாலதான் மார்க்கத்திலே இல்லாத பல புதுமைகளை அன்றைக்கு மக்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் வழக்கமாக செய்யக்கூடிய காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னா இஸ்லாத்துக்கும் அதுக்கும் தொடர்பே இருக்காது. திருமொழி இறக்கின ஹதீஸ் சொல்லுவாங்க. திருமொழி இறக்கின ஹதீஸ் என்றால் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்தாங்கல்ல, பிறந்து 7வது நாள் முடியறக்குவாங்கல்ல, அந்த முடியறக்குவதற்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் என்ன செஞ்சானா, மலக்குமார்களுடைய படையவே இங்க அனுப்பிட்டானா. எதற்காக? எப்பேற்பட்ட ஃபங்க்ஷன் நடக்குது பூமியில, ரசூலுல்லாஹ்வுடைய முடி இருக்கிறாங்கல்ல, அதுக்காக எல்லா மலக்குமார்களும் வந்தார்கள். அப்ப முடி எடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த முடியை ஒருத்தரும் மலக்குமார்கள் தங்களுக்கு தங்கள் ஒரு முடியை எடுத்துக்கொண்டார்கள். எல்லாம் கதைகளை கப்சாக்களை உருவாக்கினார்கள். இலக்கியம் என்ற பெயரிலே இஸ்லாத்தில் இல்லாத பல விஷயங்களை, நிறைய புனை சுருட்டுக்களை அவர்கள் கட்டமைத்தார்கள். இப்ப தமிழக இலக்கியங்கள் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதுல இஸ்லாமிய இலக்கியங்கள் சில இலக்கியங்கள் வச்சிருக்காங்க. இந்து சமுதாயத்திற்கு சில இலக்கியங்கள், தேவாரம், திருவாசகம், அது மாதிரி இலக்கியங்கள் இருக்கு. கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு தேம்பாமணி என்று ஒரு இலக்கியம் சொல்லுவாங்க. அது கிறிஸ்தவர்களுக்காக உள்ள இலக்கியம்.
இஸ்லாமியர்களுக்கு உள்ள இலக்கியம் என்று நிறைய உருவாக்குனாங்க. சீரா புராணம், மைதி மாலை, நிறைய நிறைய பேர்ல உருவாக்கினாங்க. இதுல ரொம்ப கொஞ்சம் மக்கள்கிட்ட ரொம்ப பிரபலமானது சீரா புராணம். இந்த சீரா புராணத்தை ஒருத்தர் இலக்கியமா எழுதுறாரு அப்படின்னா அவருக்கு அன்னைக்கு மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? இந்த உமர் புலவர் என்பவருக்கு இஸ்லாத்தை பற்றிய அடிப்படையே தெரியவில்லை என்பதற்கு அவர் எழுதிய சீரா புராணமே ஒரு சான்று. அதில் அவர் படிக்கக்கூடிய நிறைய பாடல்களை எடுத்து பார்த்தோம்னா இஸ்லாத்தினுடைய அடிப்படையே தெரியல என்பதை நம்ம பார்க்க முடியும். அதுல ஒரு இடத்துல அவர் குறிப்பிடுவார், ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களை பற்றி வர்ணிக்கிறார். அபூ தாலிப் என்பவர் ஒரு பணக்காரரா இருந்தாரு என்று சொல்ல வர்றாரு. அபூ தாலிப் செல்வந்தர்னு போக வேண்டியதானே. அவர் என்ன குறிப்பிடுறாரு சொன்னா, வனசத்து இலகு செல்வியும் அவள் முன்பில் விட்டிருந்தால், வனசம் என்றால் தாமரை, தாமரையிலே அமர்ந்திருக்கக்கூடிய செல்வி என்பது பிற சமுதாய மக்கள் செல்வத்திற்கு என்று கடவுளுக்கு லட்சுமி சொல்லுவாங்க. அந்த சமுதாய மக்களுடைய நம்பிக்கை, அவங்க நம்பிக்கை. நம்ம அதுக்குள்ள போக விரும்பவில்லை. ஒரு தாமரையிலே அமர்ந்திருக்கின்ற ஒரு கடவுள், அந்த கடவுள் யாருடைய வீட்டில் குடியிருந்தாங்களாம்? அபூ தாலிபுடைய வீட்டில் குடியிருந்தாங்களாம். பணக்காரன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். இதை வர்ணிக்கிற பேர்ல பிற மதங்களுடைய கடவுள்களை கொண்டு வந்து எழுதுறாங்க. இதுதான் அன்னைக்கு இருந்த மார்க்க அறிவு, அவ்வளவுதான். இன்னொரு சம்பவம் சொல்றதா இருந்தால், சூரியன் மறையுதுல, சூரியன் எப்படி மறையுது நம்ம பார்க்கும்போது கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா கடலுக்கு உள்ளே சூரியன் போற மாதிரி இருக்கு. உண்மையிலே கடலுக்குள்ள சூரியன் போவதுனா கடலுக்குள்ள சூரியன் போகல, பூமிக்கு அந்த புறத்திலே அது மறையும் போது நம்ம பார்க்கும் போது கடலுக்குள்ள போற மாதிரி இருக்கு. அன்னைக்கு என்ன மக்கள் புரிஞ்சிருப்பாங்கன்னா கடலுக்குள்ள போயிட்டு வருது என்று கூட புரிஞ்சிருப்பாங்க. இன்றைய காலத்திலே படிச்சாங்களா இல்லையா? நம்ம ராவணி பேப்பர் படிப்பார்லங்க, கடல் கிழித்து கதிரவன் தான் உதிக்கும் முன்னாலே தன் உடல் குளித்து உதுவெடுத்து சுமூக தொழுகுவாள். அவருக்கு அந்த கிழித்து குளித்துன்னு வரணும். அதுக்காக என்ன செஞ்சிட்டாரு? கடல் கிழித்து கதிரவன் உதிக்குதுன்னா இன்றைக்கே சொன்னாங்க. இந்த கருத்தை அவன் அன்னைக்கே எழுதலாம். யாரு? அந்த உமர் புலவர் என்ற ஒரு ஆளு என்ன எழுதுகின்றான்? ஒரு நாள் சூரியன் மறையுது, அதுக்கான காரணம் என்ன என்று சொல்லும் போது அதை குறிப்பிட்டான். சதியன் தன்முகம் நோக்குதல் தவறு என அளன்று கொதி கொதித்து அருக்கன் மேல் கடலிடை குதித்தான். சதியன் என்பது அபூஜஹலை குறிக்கிறது. ஒரு நாள் சூரியன் உதிச்சு நின்றுட்டு இருந்துச்சான், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சொல்றான். அப்ப அந்த வழியாக அபூஜஹல் வந்தானா. அபூஜஹல் வந்த உடனே சூரியன் அபூஜஹலை பார்த்து டென்ஷன் ஆயிடுச்சான். இந்த செய்தா முடிச்ச வர்றானே, இவன் முடியல நம்ம முடிக்கணும்னு சொல்லி அங்கிருந்து விரும்புன்னு போய் கடலுக்குள்ள குதிச்சிருச்சான். கடலுக்குள்ள குதிச்சா அதை அழிஞ்சு போயிருப்போம் இல்லையா? ஒரு உண்மை என்று வைத்துக் கொண்டால் கூட கடலுக்குள்ளே சூரியன் குதிச்சா என்ன ஆயிரும்? எல்லா நெருப்பும் அணைஞ்சிடும். திருப்பி மறுநாள் காலையில் சூரியன் ஒதுக்கி குதிக்கும் போது கொளுத்தி விட்டு மண்ணை ஒதுக்கி கொளுத்தி விடுறது யாரு? அப்படின்னு நமக்கு கேள்விகள் வருது. இதுதான் அன்னைக்கு சொல்லிக் கொண்டிருந்தாங்க. இதை ஏன் சொல்லுகிறோம் என்றால், திருமறை குர்ஆனுடைய தமிழாக்கம் இல்லாத ஒரு நேரத்திலே இதையெல்லாம் மார்க்கமாக இந்த சமுதாய மக்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அதே போன்று நூறு மசாலா என்று ஒண்ணு வைத்திருப்பாங்க. நூறு மசாலா என்பது மசாலா சட்டம். ஆமா, இவங்க சொல்ல வர்றது கேள்வி. 100 கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளை கேட்டு கேட்டு ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதான் அன்னைக்கு இஸ்லாமிய மார்க்கத்துடைய நிகழ்ச்சின்னு அதுதான். அதுல நிறைய 100 கேள்விகள், 2-3 கேள்வி நம்ம சாம்பிள் சொல்றதா இருந்தா கேட்பாரு. மானிலே பெரிய மான் அறுக்க முடியாத மான் அது என்ன? மீனிலே பெரிய மீன் அறுக்க முடியாத மீன் அது என்ன? மாவிலே நல்ல மாவு இடிக்க முடியாத மாவு அது என்ன என்று கேள்வி கேட்பார். அந்த ஊர் மசாலாவை படிக்கிறவர் கேட்பார். மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? மண்டே சொல்லிவார்கள், என்ன தெரியலையா, பயங்கரமான கேள்வியா இருக்குது. உடனே அவர் பதில் சொல்லுவார், மானிலே பெரிய மான் அறுக்க முடியாத மான் அதுதான் ஈமான். ஈமான்ங்கிறது எவ்வளவு பெரிய, உலகத்துல எவ்வளவு மக்கள் ஈமான் கொண்டிருக்காங்க. புள்ளிமான அறுக்கலாம், அது மாதிரி என்ன கவரிமான கூட அறுத்தரலாம். ஈமான அறுக்க முடியுமா? என்ன ஒரு சிந்தனை என்று சொல்லுவார்கள் மக்கள். மீனிலே பெரிய மீன் அறுக்க முடியாத மீன் அது என்ன? ஆமீன். கைரி மக்ரூபி அலைஹிம் வலல்லாலின் ஆமீன்ங்கறாங்கல்ல, ஆமீன் அறுக்கணுமா? ஐர மீன் அறுக்கலாம், எண்ணெய் மீன் அறுக்கலாம், வெறா மீன் அறுக்கலாம். ஆமீன் அறுக்க முடியுமா? அது ஒரு சிந்தனை. மாவிலே நல்ல மாவு இடிக்க முடியாத மாவு அது என்ன? மாவுனா ஒரு மாவு இருக்கு, அதை உருளை போட்டு இடிப்பாங்கல்ல, எல்லா மாவையும் உருளை போட்டு இடிக்கலாம். ஆனா ஒரு மாவு இருக்கு, அதை இடிக்க முடியாது. அது என்னன்னா களிமா.
களிமாவுன்னு வரணும். அந்த இறுதி எழுத்து தூக்குவாங்க. இலக்கியத்தில் இறுதி எழுத்தை நீக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கு. களிமாவை உரல போட்டு நீக்க முடியுமா? அதான் களிமா. மாவுல நல்ல மாவு இடிக்க முடியாத களிமா. இதுதான் அன்னைக்குள்ள சிந்தனை. நெற்றிப்படாத தொழுகை எது? நேரம் இல்லாத பாம்பு எது? கத்திப்படாத இறைச்சி எது? அடுத்த கேள்வி. நெற்றிப்படாத தொழுகை என்றால் என்ன? ஜனாசா தொழுகை, சஜிதா இல்லைன்னு இருக்கு. பிறந்ததும் பாங்குண்டு தொழுகை இல்லை, இறந்ததும் தொழுகைக்கு பாங்கு இல்லை. அது இவரு நம்ம நாவல் அவசியம் இல்லை. பிறந்த உடனே பாங்கு இருக்கு, ஆனா அந்த குழந்தைக்கு தொழுகை இருக்கா? முதல்ல குழந்தைக்கு பாங்குங்கிறது மார்க்கத்துல இல்லை. பிறந்த உடனே ஒரு காலத்துல பாங்கு ஒரு காலம் இக்காமல் சொல்றாங்கல்ல, அதே மார்க்கத்துல கிடையாது. படிக்கிறார், பிறந்ததும் பாங்குண்டு தொழுகை இல்லை, இறந்ததும் தொழுகைக்கு பாங்கு இல்லை. ஜனாசா தொழுகைக்கு பாங்கு சொல்லுவாங்களா? இது ஒரு தத்துவமா படிக்கிறார். இவன் என்ன கேட்கிறான்? வெற்றிப்படாத தொழுகை என்று சொன்னால் ஜனாசா தொழுகை, அது சஜிதா கிடையாது. இது கூட ஓரளவுக்கு பரவாயில்லை. நேரம் இல்லாத பாங்கு எதுனா பேர்கால வீட்டு பாங்கு. இப்ப நம்ம பள்ளிவாசல எப்ப பாங்கு சொல்றோம்? ஒரு வக்துக்கு சொல்றோம். சுபஹு, ஒரு அசர், மக்ரிப், இஷா அப்படி சொல்றோம். வக்து வந்தோம் பாங்கு, நேரத்துக்கு பாங்கு. நேரம் இல்லாத பாங்கு என்பது என்னன்னா பேர்கால வீட்டு. ஒரு குழந்தை பிறந்தவொடனே காலையில் சொல்ற பாங்கு இருக்குல்ல, அது பக்து பார்த்து நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். பிறந்தவொடனே சொல்லிடுறது நேரம் இல்லாத பாங்கு. கத்திப்படாத இறைச்சி எதுனா முட்டை. முட்டை என்பதும் இறைச்சின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ ஒரு ஆடை அறுக்கும் போது பிஸ்மில்லா அல்லாஹ் சொல்லி அறுக்கிறோம்ல, முட்டையை அறுக்கும் போது பிஸ்மில்லா அல்லாஹ் சொல்லி அறுக்கிறோம். அது கத்திப்படாத இறைச்சினா அந்த பிஸ்மில்லா அல்லாஹ் தேவையில்லை. இதுதான் அன்னைக்கு தத்துவங்கிறது. அதுதான். இது மாதிரி 100 கேள்விகளை எழுப்பி வைத்து கேட்டுக்கொண்டு அதை மக்கள் ஈமான் கரை புரண்டு ஓட படித்துக் கொண்டிருப்பார்கள். பாருங்கள், திருமலை குர்ஆனுடைய தமிழாக்கம் மக்களிடத்திலே வந்து அது பிரபலயம் அடைவதற்கு பின்பாக இருக்கிற நிலைமை என்ன, முன்பாக இருக்கிற நிலை என்ன? மார்க்கம் என்றால் என்ன என்று தெரியாத அளவிற்கு இந்த விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் இருந்ததா இல்லையா? எவ்வளவு மூடநம்பிக்கை நம்ம சொல்லலாம். பூரியா பாத்தியா என்று ஓதுவார்கள். அது குறிப்பாக இந்த பகுதிகளில் கொஞ்சம் குறைவு, அந்த டெல்டா மாவட்டங்கள்ல ரொம்ப அதிகம். பூரியா பாத்தியாங்கிறது என்ன? அது ஒரு நம்பிக்கை. அதாவது கிஸ்ஸா பாத்தியா என்று சொல்லுவார்கள். விறகு வெட்டி கிஸ்ஸா அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். ஒரு விறகு வெட்டி கிஸ்ஸா சொல்லுவாங்க. அவர் ஏழையா இருந்தார். அவரு ஜாபர் சாதிக் என்ற அவுலியாவுடைய பேரிலே பூரி சுட்டு பாத்தியா ஓதுறதுனால பணக்காரர் ஆயிட்டார். உடனே என்ன செய்தார்கள்? எல்லாம் அந்த குறிப்பிட்ட சீசன் வரக்கூடிய நேரத்துல எல்லாம் வந்து பாத்தியா ஓதி பூரி சுட்டு பாத்தியா ஓதுவாங்க. இந்த பூரி கொஞ்சம் டேஸ்டா தான் இருக்கும், அது வேற விஷயம். அந்த பூரி, அதுக்கு பாயாசம், அதுக்கெல்லாம் பயங்கரமான இதெல்லாம் ஏற்பாடு செய்வாங்க. இதுல என்னவெல்லாம் நம்பிக்கையில வச்சிருந்தாங்கன்னு நம்ம பார்க்கணும். இதெல்லாம் திருக்குறானுடைய தமிழகம் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமா இருந்த விஷயங்கள். பாத்தீங்கன்னா அதுக்கு இந்த கண்டிஷன் தான் சொல்லுவாங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அசத்தியவாதிகள் அந்த கண்டிஷன்லேயே கொள்கை தப்புங்கிறத காட்டிடுவாங்க. இப்போ பூரி சுட்டு வைக்கிறாங்கல்ல, அவன் நம்பிக்கை என்னன்னா பூரிகளை சுட்டு இனிப்பு பதார்த்தங்களை தயார் பண்ணி பாயாசம்லாம் ரெடி பண்ணி ஒரு வீட்டில் ஒரு ரூமுக்குள்ள வச்சு பூட்டிடுவாங்க. பூட்ட பிறகு அவுளியாக்களை அழைப்பார்கள். அந்த அவுளியாக்கள் அந்த கூட்டி அழைப்புனே நமக்கு தான் கதவு, அவுளியாக்களுக்கு கதவுலாம் தாண்டி கொண்டு போய்வாங்க. போய் அவங்க என்ன செய்வார்கள்? வேணுங்கிற பூரியை சாப்பிட்டு அவங்க நமக்காக துவா செய்வாங்க என்பது அவங்க நம்பிக்கை. சரி, பூரியை வைக்கிறதுக்கு முன்னாடி எண்ணுங்க, எத்தனை பூரி இருக்கு? 150 பூரி அடுக்கி வைக்கிறோம். அவுளியாக்கள் வந்துட்டு போயிட்டாங்க. மறுநாள் திருப்பி ரீக் அவுட் பண்ணும்போது 140 இருக்குன்னா 10 பூரி அவுளியாக்கள் அடிச்சுட்டாங்கன்னு புரிஞ்சிடலாம். என்ன கண்டிஷன் சொன்னா பூரியை யாரும் எண்ணக்கூடாது. அவங்க நம்பிக்கை பாருங்க. அது அந்த பதார்த்தங்களை வானம் பார்க்க கூடாது, பூமி பார்க்க கூடாது. பூரி சொல்றாங்கல்ல, அது மேல ஒரு கட்டு கட்டிடுவாங்க, கீழே ஒரு மேடை அமைச்சிருவாங்க. பூரியை எங்கி வேற பார்க்க கூடாது. இப்ப அவுளியாக்கள் வந்து சாப்பிட்டு போவாங்கன்னா எப்படி அதை ப்ரூவ் பண்ணுவீங்க? அது கிடையாது. இதெல்லாம் எப்போ நடக்கும்? இந்த மாதிரி நான் சொன்னதெல்லாம் ஒரு விஷயங்கள் தான். இது போல பல்லாயிரக்கணக்கான மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். விட்டீங்கன்னா நம்ம விடி விடி சொல்லலாம், அவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்கின்றது. இதெல்லாம் எப்போன்னு பாத்தீங்கன்னா திருக்குறானுடைய தமிழாக்கத்தை மக்கள் படிப்பதற்கு முன்பாக ரொம்ப அதிகமாக இருந்தது. திருக்குறானுடைய தமிழாக்கம் வந்ததுக்கு பிறகு நம்முடைய பிரச்சாரங்கள் பல இடங்களில் ஓங்கி ஒழித்ததுக்கு பிறகு நாம் என்ன செய்வோம்? ஒரு பிரச்சாரம் பண்ணக்கூடிய நேரத்தில், ஒரு பயன் பண்ணக்கூடிய நேரத்தில் உரிய வசனங்களை எல்லாம் நம்ம சொல்லுவோம். ஒரு விஷயம் தப்புன்னு சொன்னா அந்த தப்புக்குரிய வசனங்களை நம்ம முன்னிறுத்துவோமா இல்லையா? இப்ப பேய் பிசாச நம்பிக்கை இருந்தது, இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. தர்காக்கள் நீங்க பாத்தீங்கன்னா
பேய்களை கட்டி போறதுக்கு தனியாக ஒரு செக்ஷன் வைத்திருப்பார்கள். அது அந்த தர்காக்கள் நீங்க உன்னை கவனிக்கலாம். அந்த ஏமாற்று வேலை என்பதற்கு என்ன ஆதாரம் தெரியுமா? எப்ப தெரியுமா பேயுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கும்? ஒவ்வொரு ஊர்களையும் ஒரு கிழமை வச்சிருப்பாங்க. ஒரு தர்காவில் பெரும்பாலும் வியாழக்கிழமை நைட்டு, வெள்ளிக்கிழமை இறங்குவாங்கல்ல, வியாழக்கிழமை மகரிபுக்கு மேல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் தர்காக்களை பெரும்பாலும் கூட்டம் இருக்கும். அன்னைக்கு தான் தாய்மார்கள் அதிகமாக தர்காவுக்கு வருவாங்க. எப்பவும் அந்த தாய்மார்கள் அதிகமாக தர்காவுக்கு வர்றாங்களோ அன்னைக்கு பேய்மார்கள் அதிகமாக நீங்க பார்க்கலாம். மறுநாள் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பேய் இருக்காது. அப்ப என்ன புரியுதுன்னா இது செட்டப் பண்ணி வைக்கிறது தான். இந்த மாதிரி பெண்கள் வந்தாங்கன்னா அதை வந்து கவர் பண்றதுக்காக வெளியே ஏற்பாடு பண்ணி வைத்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேய்கள் இருக்கிறது, பலவிதமான பேய்களை சொல்லுவாங்க. அப்ப இந்த பேய் பிசாசு இல்லை என்பதை நம்ம மக்களுக்கு சொன்னோம். இதற்கு பெரிய ஆய்வுலாம் தேவையில்லை. ஒரே ஒரு வசனத்தை கொண்டு பேய் பிசாசு இல்லைன்றதை நம்ம முடிவுக்கு வந்துட முடியும். இது மாமரை செய்யக்கூடிய ஒரு மாற்றம் தான். அதாவது பேய் என்பதில் அடிப்படையில் என்ன நம்பிக்கை இருக்குன்னா, பேய் என்று தனியா ஒரு இனம் இல்லை. ஆடு இனம், மாடு இனம், மனித இனம், ஜின் இனம், பறவை இனம், ஊர்வன, பரப்பன அப்படின்னா வச்சுக்கிறாங்கல்ல. இது மாதிரி பேய்கள் என்று தனியா ஒரு இனம் இல்லை. என்ன சொல்றாங்கன்னா, நேற்று இறந்தவன் இன்று பேயாகிறான், நேற்று செத்தவன் இன்னைக்கு பேயாயிட்டான். அவ இறந்தவர்கள் அவங்களுடைய ஆவி சாந்தி அடையவில்லை என்று சொன்னால், ஆத்மா சாந்தி அடையவில்லை என்று சொன்னா மேலாடுதல். மேலாடுதல்னா என்ன? ஒருத்தர் மேல பேய் வந்து ஏறிக்கும். ஒரு நபர் இருப்பார், அவர் ஏற்கனவே ஒரு மனிதராக இருப்பார், அவர் மேல கூடுதலாக போய் அந்த பேய் சேர்ந்தோம். இதுதான் மக்களுடைய நம்பிக்கையா இருக்குல்ல. இப்ப பாருங்க, இதுக்கு அழகான ஒரு வசனம் ஒரு தீர்ப்பளிக்கிறது நமக்கு. அல்லாஹ் ஏற்ற ஒப்பல் அன்புச ஹீன மோத்திகா வல்லத்தி லம் தமுத்வி மனாமிகா வ யும்சி குல்லத்தி கபா அலைகள் மௌத் வ யுர்சிலுல் உக்ரா இலா அஜலி முஸம்மா இன்னபி ராலிகல் ஆயாத்தின் கௌமிய தஃபக்கரூன். அழகான ஒரு திருமறை குர்ஆனுடைய வசனம். என்ன சொன்னா இறைவன்? அல்லாஹ் ஏற்ற ஒப்பல் அன்புச ஹீன மோத்திகா, உயிர்கள் மரணிக்கும் போதும், வல்லத்தி லம் தமுத்வி மனாமிகா, அல்லது மரணிக்காமல் உறங்கும் போதும் அவருடைய உயிர்களை அல்லாஹ் கைப்பற்றுகிறான். நம்ம தூங்குறோம், தூங்குறது என்ன? கிட்டத்தட்ட ஒரு மௌத்து மாதிரி, முழு மௌத்து இல்லை. ஒருத்தர் இறந்தவரு அவர் எதிர்க்க முடியாது, அவருக்கு காது கேட்காது, அவருக்கு தொட்டா தெரியாது. தூங்குறவருக்கு தூங்குற பக்கத்தில் பேசிட்டு இருக்கிறவருக்கு தெரியுமா? ஒரு செவி டெத்து தான், அது ஒரு பாதி மௌத்து மாதிரி தான். அப்ப தூங்கும் போதும் உயிர்கள் கைப்பற்றப்படுது, இறக்கும் போதும் உயிர் கைப்பற்றப்படுது. யும்சிக்குள்ளதி கலா அலைகள் மௌத், யாருக்கு இறைவன் மரணத்தை விதித்து விட்டானோ அந்த உயிர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து விடுகின்றான். யுர்சிலுல் உக்ரா இலா அஜலி முஸம்மா, தூங்கக்கூடிய உயிர்களை அவங்களுக்கு திருப்பி தந்துடுறான் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை. அப்ப மௌத்து என்பதும் தூங்குதல் என்பதும் கிட்டத்தட்ட ஒரு பாதி வச்சுக்கோங்களேன். அப்ப யாருடைய விட்டுருங்க, என்ன பாக்குறோம்னா, யாருடைய உயிர்களை எல்லாம் கைப்பற்றி விட்டானோ, யாருக்கு அல்ல மரணத்தை விதித்து விட்டானோ அந்த உயிர்கள் எங்க இருக்கு? யும்சிக்குள்ளதி கலா அலைகள் மௌத், அல்லாஹ் யாருக்கு மரணத்தை விதித்து விட்டானோ அந்த உயிர்கள் அல்லாஹ்வுடைய கஸ்டடியில இருக்கு, அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. எந்த மனுஷனா இருந்தாலும் அல்லாஹ். இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய உயிர் எப்படி எஸ்கேப் ஆச்சு? இப்ப ஏன் கட்டுப்பாட்டுல இருந்தா எஸ்கேப் ஆயிரும், உங்க கட்டுப்பாடு இருந்தா எஸ்கேப் ஆயிரும். மனிதனுடைய கட்டுப்பாட்டை மீறி ஒரு ஆவி வெளியே வந்துடலாம், ஒரு உயிர் வெளியே வந்துடலாம். அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டிலே ஒரு உயிர் இருக்கும்போது அதை எப்படி வெளியே வச்சு? இது ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கா இல்லையா? பேய் பிசாசு இல்லை என்பதற்கு இது ஒரு முக்கியமான சான்று. அதே போல இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், எந்த மனிதருக்கும் அல்லாஹ் இரண்டு உள்ளங்களை ஏற்படுத்தவில்லை. ஒரு மனுஷனுக்கு ஒரு உள்ளம் தான் இருக்கு. எனக்கு என் உள்ளம், உங்களுக்கு உங்க உள்ளம். என் உள்ளம் உங்கள்கிட்ட வர முடியாது, உங்க உள்ளம் என்கிட்ட வர முடியாது. இதெல்லாம் அடிப்படை அல்லாஹ் சொல்லக்கூடிய தீர்ப்பு குர்ஆன்ல இருக்குல்ல. ஒரு பேயில பாத்தீங்கன்னா ரெண்டு உள்ளம் இருக்கு. இப்போ ஒரு அப்துல் காதர் இருக்காரு, அவர் மேல ஒரு பேய் வருதுன்னு சொன்னா அவர்கிட்ட ரெண்டு உள்ளம் வந்துருக்கு. அப்துல் காதருடைய உள்ளம் ஒண்ணு இருக்கு, அந்த பேயுடைய உள்ளம் ஒண்ணு வந்துருக்கு. இது குர்ஆனுடைய வசனத்துக்கு முரணா இருக்கு. இது போல நிறைய வசனங்களை நம்ம மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்வதனுடைய விளைவாகத்தான் இது மாதிரி மூட நம்பிக்கைகளை விட்டெல்லாம் நிறைய மக்கள் வெளியே வந்திருக்கின்றார்கள். இப்போ மாமரை ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் என்பது நபிகளாருடைய காலத்தில் மட்டுமல்ல, இன்றைய காலத்தில் நம்ம பார்த்தாலும் சரி, இனி வரக்கூடிய கியாமத் நாள் வரைக்கும் இந்த மாமரை என்பது அழகான மாற்றங்களை தந்து கொண்டிருக்கும். அதில் பல செய்திகள் அடங்கி இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் இன்றைய நம்முடைய நேரம் நிறைவேற காலத்தினால இன்றைக்கு நாம் முடித்துக் கொள்வோம். இன்னும் ஒரு நாள் வரக்கூடிய நாளைய தினத்திலே இந்த தலைப்பு நிறைவடைய இருக்கின்றது.
அவையில விடுபட்ட மீதி உள்ள செய்திகளை விஷயம் தொகுத்து நாளைய தினத்தோடு தலைப்பை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். கொஸ்டின் போயிடலாமா? 2 கேள்வி, சிறுவர்கள் பெரியவர்கள். சிறுவர்களுக்கான கேள்வி. திருமறை குர்ஆன் என்பது தமிழ்ல மொழிபெயர்க்கப்படாமலே இருந்தது. அப்போ ஒருத்தர் என்ன செய்யறாரு, 1949ஆம் ஆண்டு முதன்முறையாக திருக்குர்ஆனுடைய தமிழாக்கத்தை டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுக்குறாரு. பதில் சொல்லக்கூடாது, டைம் எடுத்து யாருக்கு தெரியும்? 1 2 3 4 பேர். அது பரிசு வாங்காதவங்க யாரும் இல்ல? யாருமே பரிசு வாங்கலையா? எல்லாரும் வாங்கிட்டீங்களா? 2 பரிசு வாங்குறது யாரு? யாருமே வாங்க. நீ ஒண்ணுதான், எல்லாரும் ஒண்ணுதான். நீ 2 வாங்கிட்டீங்க. உனக்கு தெரியுமா? நீ பரிசு வாங்கிட்டியா? சொல்லு. அப்துல் ஹமீது பாக்கவி. ஆனா கானா ஈஸியோட சொல்லுவாங்க. அந்த காலத்து மக்கள் அப்படிதான் பேசுவாங்க. ஆனா கானா அப்துல் ஹமீது பாக்கவி, சேலம் மாத்துரை சார்ந்தவர். அவர் நபி பேர் என்ன? சுஃபியான். சுஃபியான் அவர்கள் சரியான பதிலை சொல்லி பரிசை தட்டி செல்கிறார். 2வது கேள்வி பெரியவர்களுக்கு உரியது. பேய் பிசாசு நம்பிக்கை இல்லை என்பதற்கு குர்ஆனிலே இருந்து 2 விஷயங்களை நம்ம சொல்லி, நிறைய இருக்கு, ஏராளமான சட்டங்கள் இருக்கு. இந்த உரையில நம்ம ஒரு 2 விஷயத்தை சொன்னோம், 2 அடிப்படைகளை சொல்லி நம்ம இதை வைத்து பேய் பிசாசு இல்லைன்னு நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொன்னோம். அந்த 2 விஷயங்கள் யாருக்கு? பரிசு வாங்கிட்டீங்களா? நீங்க வாங்கிட்டீங்களா? 2 தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு 2 தெரியுமா? சரி, நீங்க சொல்லுங்க. உயிரை அல்லாஹ் வந்து கைப்பற்றி வச்சிருக்காரு, அது ஒண்ணு. கைப்பற்றி வச்சுக்கிறானா? கரெக்டா சொல்லுங்க. தூங்கும்போது அல்லாஹ் வந்து உயிரை கைப்பற்றி, தூங்கும்போது கைப்பற்றுறான். வந்து முடிச்ச பிறகு விட்டுறான். சரி. வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரே ஒரு உள்ளம் தான் இருக்கு. இல்ல, இந்த வசனம் தெரியும். முதல் வசனம் தேவையான கருத்து வரலை. பேய் நம்பிக்கை இல்லை என்பதற்கு கேள்வியை நீங்க அட்டன் பண்ணிட்டீங்க. ஆனா அந்த கரெக்டான பாயிண்ட் ஒன்று வரும். எதனால பேயை எதிர்க்க முடியாதுன்னு நம்ம சொல்றோம்? ஏன்னா அல்லாஹ் கிட்ட வந்து அந்த உயிர் அந்த அல்லாஹ்வுடைய கஸ்டடியில இருக்கு. வயிற்சிக்குள்ளத்தி கமா அலைகள் மோட். அல்லாஹ் யாருக்கு மரணத்தை விதித்து விட்டானோ அந்த உயிர்களை தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டை மீறி ஒரு உயிர் வந்து இன்னொரு உடலுக்குள்ள போக முடியாது, மேலாட முடியாது. ஒரு காரணம். இன்னொன்னு வந்து ஒரு மனிதருக்கு ஒரு உள்ளம் தான். எந்த மனிதருக்கும் அல்லாஹ் சில 2 உள்ளங்களை ஏற்படுத்தவில்லை. பேயை சொல்லும்போது அங்க டபுள் பர்சனாலிட்டி வந்ததுல 2 பர்சனாலிட்டி கிடையாது, ஒரு பர்சனாலிட்டி தான் ஒரு ஆளுக்கு. அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தாலும் பேய் பிசாசு இல்லை என்று மனுஷன் ஒரு திருமலை குர்ஆனை வச்சு நிரூபிக்க முடியும் என்று சொன்னோம். உங்க பேரு இம்ரான். அவர் இந்த பரிசை தெரிவித்தார். சுப்ஹானல்லாஹ்.